எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி விஜி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, மீன் குழம்பும் மீன் வறுவலும் பார்க்க போகிறோம். இப்போது இன்றைக்கி நான் காலையில் போயிட்டு 2 கிலோ சங்கரா மீன் வாங்கினேன். சங்கரா மீன் வாங்கி இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் வச்சு கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானே தான் கட் பண்ணுவேன். கடையிலலாம் கொடுத்து க்ளீன் பண்ண மாட்டேன். ஏன்னா இது மீடியமான சங்கரா மீன், ரொம்ப சின்னதும் கிடையாது, ரொம்ப பெருசும் கிடையாது. முழுசாக தான், அதாவது கட் பண்ணாமல் முழுசாக போடுவேன். மீன் வறுவலுக்கும் போடுவேன், மீன் குழம்புக்கும் அப்படி தான் போடுவேன். இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கட் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஒன்று 2 மீன் தான் இருக்குது. அதையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் நிறைய செதில் இருக்கும், அதனால தான் நானே க்ளீன் பண்ணுறேன். ஆனால் அதிகமாக முள் இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது வாளுக்கிட்டெல்லாம் உள்பக்கமாக செதில் இருக்கும், அதனால தான் நானே க்ளீன் பண்ணுறேன். எனக்கு க்ளீன் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ மீன் வாங்கினாலும் நான் தான் க்ளீன் பண்ணுவேன். கடையிலெல்லாம் பெரிய மீனாக இருந்தால் கடையில் வெட்டி வாங்கிட்டு வந்துடுவேன். க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த க்ளீன் பண்ணதை எல்லாத்தையும், அந்த செதிலி எல்லாத்தையும் கொண்டு போய் பக்கத்து வீட்டில் போட்டேன். இப்போ நல்லா மீனை கல் உப்பு போட்டு நல்லா உராசிட்டு க்ளீன் பண்ணுறேன். ஒரு 10 தடவையாவது நான் போட்டு அலசுவேன். அப்போ தான் கவுச்ச ஸ்மெல் வராது, மேலே வழுவழுப்பு போகுன்றதுனால தான் உப்பு போட்டு நல்லா தேய்க்கணும். அப்பார்ட்மெண்ட்ஸ் வீடாக இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த மாதிரிலாம் போட்டு தேய்க்கலாம். இப்போ சாதம் வடிச்சிட்டேன். முன்கூட்டியே சாதத்தை வடிச்சிட்டேன். நான் வாணல் வச்சிட்டேன். வாணல் வச்சு இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறேன். அதுக்கு தேவையானது தக்காளி, பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயை ஊற்றுறேன். 1 கிலோ மீன் இது குழம்பு வைக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சான்னு பார்க்கணும். சூடாயிடுச்சு. இப்போது வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆனவுடனே கடுகு போட்டுட்டேன். கடுகு போட்டதுக்கப்புறம் பொரிஞ்ச உடனே நம்ம பூண்டு உரித்து 1 பாதியமாக தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுடணும். அதை போட்ட பிறகு கருவேப்பிலையும் போட்டுட்டேன். கருவேப்பிலை போட்டு, ஆனால் முக்கியமாக பச்சை மிளகாய் போடணும். பச்சை மிளகாயும் போட்டுட்டேன். மீன் குழம்புக்கு பச்சை மிளகாய் தான் பெஸ்ட்டு, போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுட்டேன். வெங்காயம் பெரிய வெங்காயம் மட்டும் கிடையாது, பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் சேர்ந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா பெரிய வெங்காயம் மட்டும் போனால் கொஞ்சம் இனிப்பு மாதிரி தெரியும், அந்த காரசாரமாக தெரியாது. அதனால் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமும் போட்டுட்டேன். போட்டு நல்லா கிளறி விட்டுட்ருக்கேன். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. அப்புறம் தக்காளி போட்டுடணும். தக்காளி ஒரு 1/4 கிலோவுக்கு எடுத்திருக்கேன், 1 கிலோ மீனுக்கு. அப்போ தான் நிறைய கிரேவி கிடைக்கும், வாணல் ஃபுல்லாக குழம்பு கிடைக்கும், மறுநாளும் வச்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் உப்பு போட்டுங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. மறுநாள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. இட்லிக்கு போட்டுக்கிட்டோம்னா காலையில் மீன் குழம்பு வச்சு தொட்டு சாப்பிட்லாம். தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கிட்டேன். இன்னும் நல்லா வதங்கணும். ஒரு கலர் டிஃப்ரெண்ட்டாக கலர் வரணும். இப்போ மிளகாத்தூள் ஒரு 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். வீட்டில் அரைச்சது குழம்பு மிளகாய் தூள், கடையில் நான் வாங்க மாட்டேன், வீட்டில் அரைச்சது தான். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணும். இதுவும் பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும்
நல்லா வதங்கணும். மிளகாத்தூள், உப்பு, காரம், பூண்டு, வெந்தயம் எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு மாதிரி கிடச்சிரும் பாருங்களேன். நல்லா எல்லாமே சேர்ந்துருக்கும். நல்லா வதக்கினோம்னா இன்னும் நல்லா வதக்கி மேலே எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். வாணல்லே ஒட்டாது பாருங்கள். அப்படியே எடுத்தவுடனே டக்குன்னு திருப்பும் அந்த இது மிளகா சாந்தெல்லாம் பாருங்கள். நல்லா வலிக்கிட்டு வர்ற மாதிரி வரும் பாருங்கள். நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிட்டு புளியை 1/2 ஹவருக்கு முன்னாடி மீன் வாங்கும்போதே புளியை ஊற வச்சிடணும் முதல்ல. அப்போ தான் நல்லா அந்த சாந்து கிடைக்கும். புளியோட இது நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். 1 கிலோவுக்கு நல்லா பெரிய எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு ஒரு புளி போட்டு ஊற வச்சுருக்கேன். புளியை வடிகட்டிட்டேன். இன்னும் வேணும். நல்லா ஒரு கிளறி விட்டுக்குங்க. ஏன்னா அடி பிடிக்கும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் கொஞ்சம் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி, அந்த புளி 2வது கரைச்சலுக்கு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிட்டு ஊற்றணும். நம்மளுக்கு நிறைய குழம்பு கிடைக்கும் பாருங்கள். இவ்வளோ தண்ணி ஊற்றுறேன், 1/2 லிட்டர் அளவுக்கு. அரை லிட்டருக்கு மேலே தான் ஊற்றுறேன், ஏன்னா 1 கிலோக்காக. ஊற்றிட்டேன். கிளறிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா கொதிச்சிரும். கொதித்த உடனே நல்லா பாருங்கள் திக்காயிடுச்சு. கொதித்த உடனே மீன் ஒன்று ஒன்றா போட்டு இறக்குங்க. அதில் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது. ஒரு கிளறுங்க கரண்டி வச்சு. கிளறிட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடணும். 2 கொதி வந்தவுடனே இறக்கிடலாம், வெந்துடும். அப்புறம் வறுவலுக்கு எடுத்துக்கிறேன் மீன். நாளைக்கு கொஞ்சம் மீன் வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் மீன் கறி இருந்தால் தான் இறங்கும் எல்லா பசங்களுக்கும். அதனால் இந்த வறுவலுக்கு தேவையான குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அப்புறம் தனி மிளகாய்த்தூள் அதுவும் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். ஏன்னா தனி மிளகாய்த்தூள் மட்டும் போட்டு வறுக்கவே கூடாது மீனை. எப்பயுமே கொஞ்சம் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும், மஞ்சத்தூள், அப்போ தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கையாலே நல்லா இது பண்ணி விடுங்க. கரண்டியெல்லாம் வச்சு செஞ்சால் அதுக்குள்ளே போகாது, மேலோட்டமாக ஒட்டிக்கிட்டு இருக்கும். நம்ம கையால் செஞ்சால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். எரியும் தான் கை. என்ன பண்ணுறது, ஒரு நாளைக்கு கவுச்சு செய்கிற அன்னைக்கு மட்டும்தானே யூஸ் பண்ண போகிறோம். அது நல்லா ராவி விடுங்க. அதுக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி செஞ்சுக்குங்க. குடலெல்லாம் எடுத்தோம்ல அந்த இடத்துல நல்லா மிளகாய் பொடியை போட்டு நல்லா தடவுங்க. காரமும் உப்பும் நல்லா போய் சேரும் அதுக்குள்ள, நல்லா இருக்கும். எடுத்து வச்சிங்க. சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த குழம்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி மூடிடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 4-5 சின்ன வெங்காயம் அம்மியில் வச்சு நல்லா அரைச்சிருங்க. மிக்சியில் வராது, அது ஒரு மாதிரி இதழாக நிற்கும். அதனால் அம்மியில் வச்சு நல்லா அரைச்சிருங்க. அரைச்சிட்டு அந்த மீன் வறுவலுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வறுவலில் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க.
அப்புறம் வாணல் இல்லைன்னா தோசைக்கல் வைக்கலாம். நான் தோசைக்கல் வச்சுக்கிறேன். தோசைக்கல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன். சூடாயிருக்கும். இப்போ மீன் போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா எடுத்து வைங்க. வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம அது மேலே வந்து பூண்டு உரிக்காமல் அந்த இதோட வந்து தோலோட தட்டி மேலே தூவி விட்டணும். அது ஸ்மெல்லு சூப்பராக அடிக்கும். இப்போ ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம். வெந்துடுச்சு. எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். மீன் குழம்பு இறக்கி வச்சுட்டேன். இப்போ தட்டை எடுத்து சுட சுட சாதத்தை போடுறேன். எல்லாரும் வாங்க சாப்பிட. எங்கள் வீட்டு ஆட்களையும் கூப்பிட்டுக்கிட்டேன். எல்லாரும் வந்து ரெடியாக உட்காந்துருக்காங்க சாப்பிட. நீங்களும் வாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களும் வாங்க சாப்பிட்லாம். பாருங்கள் மீன் குழம்பு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், கட்டியாக. இது நாளைக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். எப்பயுமே மீன் குழம்பு வந்து மறுநாள் வச்சு சாப்பிட்றது தான் அவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ பாருங்கள், எடுத்து பரிமாறிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் சங்கரா மீன் இப்படி தான் சொல்லுவாங்க, உங்கள் ஊரில் என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். ஒரு ஊருக்கு தகுந்த மாதிரி இருக்கும் மீன். எங்கள் ஊரில் சங்கரா மீன் இப்படி தான் இருக்கும். பாருங்கள் மீன் வறுவல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், மொறு மொறுன்னு. அதிகமாக எண்ணெய் ஊற்ற வேணாம், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மிஸ் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.